கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா பதில் நிச்சயம் வரும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரை கூப்பிட்டு பாருங்கள், பதில் நிச்சயமாக வரும். மனுஷனை நீங்கள் கூப்பிட்டு பார்த்தா பதில் வருமானா சந்தேகம்தான். நீங்கள் ஒரே ஒரு ட்ரிப்பு ஆண்டவரே அப்படின்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பதில் வரும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நெகேமியாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 4ஆம் வசனம். நெகேமியா சூசான் அரண்மனையில் இருக்கிறான், ராஜா இருக்கிறாரு. நெகேமியாவை பார்க்கும் பொழுது நெகேமியாவுடைய முகம் துக்கமாக இருக்குது. அப்போ ராஜா கேட்குறாரு, நெகேமியா நீ என்ன கேட்டாலும் நான் தாரேன், நீ கேள. ராஜாட்ட நான் உடனே நம்ம கேட்டுருவோம்ல. ஆனால் நெகேமியா என்ன சொன்னான் தெரியுமா? என்ன செய்தான் தெரியுமா? தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்த இந்த நிமிஷத்துக்குள்ள அவன் ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து என் பிதாக்கள் இருக்கிற இடத்த கட்டணும். ராஜா உடனே சாங்ஷன் பண்ணார். பரலோகத்திலிருந்து பதில் வந்தது. உங்களுக்கும் பதில் வரும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதுவரைக்கும் உங்களுக்கு பதில் இல்லைன்னா நிறைய கொஸ்டினுக்கு பதில் இல்லை, நிறைய கேள்விகளுக்கு நம்ம கேட்குற காரியங்களுக்கு பதில் இல்லை. ஆனால் நிச்சயமாக ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் எட்டாததும் பெரிய காரியத்தை செய்வேன். நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு உத்தரவு மறு உத்தரவு அருளி செய்வேன். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை எல்லா பாடுகளிலிருந்து உபத்திரவத்திலிருந்து உன்னை பாதுகாப்பேன். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. பைபிளில் ஒரு சம்பவம் மத்தேயு 15வது அதிகாரம் 22லேருந்து 28 வரைக்கும் நீங்கள் வாஸ்து பார்த்தா அந்த பகுதியில் சீரு சீதோன் என்கிற பகுதியில் இயேசு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அந்த பகுதியில் இருக்கிற ஒரு கானானிய தாயார் இயேசுவை பார்த்து இயேசுவை கூப்பிட்டுக்கிட்டே போகிறான். சீசர்கள் சொல்கிறாங்க, இயேசுவே இவ பின்தொடர்ந்து நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாள், இவளை அனுப்பிவிடும். இயேசு சொன்னார், பிள்ளைகளுக்காக நான் வந்தேனே தவிர மற்றபடி அல்ல. கூப்பிட்டுக்கிட்டே போகிறா. மறுபடியும் இயேசு சொல்கிறாரு, பிள்ளைகள் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல. அப்பவும் கூப்பிட்டுட்டே இருக்கிறா. ஆண்டவரே, பிள்ளைகள் சாப்பிட்டதுக்கு பின்பு மீதியான துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் சாப்பிடுமே. கூப்பிட்றா. இயேசுடைய பதில் என்ன தெரியுமா? ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்பினபடி உனக்காக கடவுது. மத்தேயு 15:28 என்ன விசுவாசம் தெரியுமா? நான் இயேசுவை கூப்பிட்டா எனக்கு பதில் வரும் அப்படிங்கிற விசுவாசம். இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கு? நான் இயேசுவை கூப்பிட்டா எனக்கு பதில் வரும் என்கிற விசுவாசம். ஒரு நாள் ஒரு வாலிப தம்பி போஸ்ட் ஆஃபீஸில் சந்தித்தேன். அவன் கண்ணில் கண்ணீரோட, அண்ணன் சூசைட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மனநிலைமையில் இருந்தான். நான் அவனுக்கு டீயை வாங்கி கொடுத்து அவன்கிட்ட பேசிட்டு, என் ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, என் மனுஷனை நோக்கி கூப்பிடுற, என் மனுஷனை நோக்கி பார்க்குற, ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. ஒரே நாள் அடுத்த நாள் பதில் வந்தது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தா. ஏன் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பான். நிச்சயம் உங்களுக்கு பதில் வரும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, கூப்பிடுகிறவர்களுக்கு நிச்சயம் பதிலை கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கூப்பிடு, நீ பதில் வரும். நிச்சயம் பதில் வரும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.